ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ரவா கிச்சடி தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்தலாம். ஒரு கேரட்டு, 2 பீன்ஸு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேரட் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா வெந்து வரணும்ல, அதனால் குட்டி குட்டியாகவே எடுத்துக்கோங்க கட் பண்ணி. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஒரு கப் ரவை, ஒரு கேரட்டு, 2 பீன்ஸு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை. இது மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ரவையை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே வணக்குங்க ஃபஸ்ட்டு. அப்போ தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த கொதிச்சு வரும்போதே நம்ம ரவை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். ரவை போடும்போதே நல்லா கிண்டி விட்டுட்டே போடுங்க, லம்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் போட்டதுக்கப்புறம் கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரவா கிச்சடி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், டின்னர் டைமில் கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட தான். அதனால் மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மறக்காமல் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாப்பா கொடுக்கறதுனால நான் குவான்டிட்டியெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது குவான்டிட்டியெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது என் பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் படிங்க.